வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூலை 14 இன்னைக்கு பிளாக் கண்ட்ரி டே அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் கிங்டமில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து இனம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு இடத்தினுடைய வெளிப்பாடு. அதாவது இப்போ நம்ம ஊரில் தூங்கா நகரம்னு சொல்லிட்டு மதுரை ஏன் சொல்கிறோம், 24 மணி நேரமும் அது இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த யுனைடெட் கிங்டம் பொறுத்த வரைக்கும் சாண்ட்வெல்லு, வேல்சேலு, வாவ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் இருக்குது. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டுலேருந்தே அந்த பகுதிகள் முழுக்குமே பொருளாதாரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸாக இருந்திருக்கு. நிறைய தொழிற்சாலைகள் அங்கே வச்சு நடத்திருந்துருக்காங்க. ஸோ அப்படி இந்த விஷயங்கள்லாம் போயிட்டுருக்க இது வந்து 19ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா இரும்பு உற்பத்தியில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டுச்சு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நினைவு கூர்ந்து அட் த சேம் டைம் அந்த பகுதிகள் நிறைய சுரங்கங்கள் இருக்கிறதுனாலையும் நிலக்கரிகள் இருக்கிறதுனாலையும் எப்போவுமே அந்த பகுதி முழுக்கவுமே காற்றுல அந்த கருப்பு கலரில் அந்த புகைன்றது போயிட்டே இருக்கும், அவ்வளோ உற்பத்திகள்ன்றது நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பிளாக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்கப்பா. ஸோ இது 2012 பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் அப்படின்ற ஒரு பர்சனால் இது அங்கீகரிக்கப்பட்டு இந்த டேட்டை வந்து உருவாகினாங்க. எதுக்காக இந்த டேட்டை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1712 தாமஸ் நீ கேமன் அப்படின்ற ஒரு பர்சன் நீராவி இன்ஜினை ஃபஸ்ட் டைமாக கண்டுபிடிச்சாராம். ஸோ அப்படி கண்டுபிடிச்ச அந்த ஒரு நாளை தான் அவங்க வந்து சூஸ் பண்ணி இன்றைக்கி பிளாக் கண்ட்ரி டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உழைப்பையும் அந்த ஒரு பிளேஸ் வந்து இவங்களோட நாட்டுக்கு கொடுத்து அந்த விஷயங்கள்லாம் செலிப்ரேட் பண்ணணும், கௌரவிக்கணும்னு சொல்லிட்டு தான் பிளாக் கண்ட்ரி டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க யுனைடெட் கிங்டமில் ஜூலை 14. நெக்ஸ்ட் ஷார்க் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இன்றைக்கி உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான இனங்களில் இந்த ஷார்க் இருக்குது. பட் ஆனால் ஷார்க் எல்லாமே மனுஷங்களை கொள்ளுது அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் நமக்கு வந்து நிறைய படங்கள் வந்ததுனால உண்மையை சொல்லப்போனால் மனுஷங்கள் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 மில்லியன் டன்னு இந்த ஷார்க்கை வந்து கொண்டுகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கைகள்லாம் இருக்குது. இந்த ஷார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உணவு சங்கிலி இல்லை, அதுவும் இந்த கடல் சார்ந்த உணவு சங்கிலியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. ஏன்னா நிறைய சின்ன சின்ன மீன்கள் பிளாஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு சில மீன்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்கி பெருகி நிறைய ஆகிடும். ஸோ இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற வேலையை தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் பார்த்துட்டு இருக்குது. ஸோ உணவு சங்கிலி ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய இந்த ஷார்க்கையும் நம்ம கொண்டுகிட்டு இருக்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்ட்டு தான் நீ ஷார்க் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செய்கிறாங்க ஜூலை 14. நெக்ஸ்ட் நேஷனல் டேக்ஸ் டே அப்படின்னு சொல்லி இந்தோனேஷியா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து அவங்க நாட்டில் அவங்களுடைய தனிநபருடைய வருமானத்தை பேஸாக வச்சு அதிகமாக வாங்குறது வரைக்கும் 5% 35% வரைக்கும் வரி போடுறாங்களாம். அதுவே இந்த குடியுரிமை இல்லாதவங்க இப்போ வேறு இடத்துலேருந்து வந்து வேலை செய்கிறவங்க இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா 20% வரி அப்படின்றது இருக்குது. அதுவே ஏழை மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வரிகள் அப்படின்றது இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த சட்டங்கள் எல்லாமே 1945 அந்த ஜப்பான் வந்து இவங்ககிட்ட சரணடைஞ்சு அப்புறம் இவங்களுக்கு ஒரு சுதந்திரம்ன்றது பெரிய லெவலில் கிடச்சிது. அதெல்லாம் கொண்டாடின அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஸோ வரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு சட்டங்களை விடலான்னு சொல்லிட்டு 23A அந்த சட்ட திருத்தங்கள் நிறைய மாற்றங்களே கொண்டு வந்தாங்கப்பா. அந்த நாளை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் டேக்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 14. நெக்ஸ்ட் டே ஃபிஷர் ஃபார்மர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு தஜிகிஸ்தானில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. தஜிகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலத்தால் சூழப்பட்ட பிளேஸ் தான். அங்கே ஆறு, குளம், குட்டை இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம மீன் வேணும் அப்படின்னா நம்மளா வளர்த்தா தானே உண்டு. இது வந்து சோவியத்தினுடைய காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா இவங்க அவங்களோட சேர்ந்து இந்த சமயத்திலே கிட்டத்தட்ட 4000 டன் வரைக்கும் உற்பத்தி எடுத்து ஒரு பெரிய லெவல்லலாம் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சோவியத் யூனியனுடைய அந்த ஆட்சின்றது போக தொடர்ந்து அதில் ஒரு பெரிய நலிவுன்றது ஏற்பட ஆரம்பிக்குது. 2020 ஒரு பெரிய லெவலில் மாற்றத்தை சந்திச்சுது. ஏன்னா அதுக்கு இடைப்பட்ட காலங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த மீன் உற்பத்தி அப்படின்றதுல பெரிய கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ 2020 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 16 பெரிய இடங்கள் அப்புறம் 372 சின்ன சின்ன இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் உற்பத்தின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கப்பா. ஸோ ஒரு நிலத்தால் சூழப்பட்ட பகுதியில் மீன் உற்பத்தி அப்படின்றது பெரிய விஷயம் தானே. ஸோ அதெல்லாம் கௌரவிக்கணும் அப்படின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷர் மேன்னு சொல்லாமல் ஃபிஷர் ஃபார்மர்ஸ்னு சொல்கிறாங்க, அதை அறுவடை பண்ணக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்டவங்களை கொண்டாடுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதத்தில் ஒரு செலிப்ரேஷன்றது போதுப்பா. அதை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தஜிகிஸ்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 14. நெக்ஸ்ட் ஃபிஷர்மேன் டே அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனு ரஷ்யா 2 நாட்டிலையும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து 1968 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக இந்த ஃபிஷர்மேனுக்கான டே அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க சோவியத் இருந்த சமயத்திலேயே. ஸோ அதை தான் இப்போ வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. 2020 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 497 மில்லியன் டன் வந்து மீன் உற்பத்தி பண்ணி இவங்க வந்து உலகத்திலே 9வது பிளேஸுக்கு வந்தாங்க. ஸோ அப்படி இந்த விஷயங்கள்லாம் இருக்க இந்த மீன் உற்பத்திலையும் அதை செய்யக்கூடிய அந்த மக்களையும் கொண்டாடணும், பொருளாதாரத்தில் ஒரு பெரிய லெவலில் பங்கு அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு டே உருவாக்கப்பட்டது தான் பார்த்தீங்கன்னா இந்த டே. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உக்ரைனும் ரஷ்யாவும் ஃபிஷர்மேன் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 14. நெக்ஸ்ட் டே ஆஃப் ரஷ்யன் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து 10ஆம் நூற்றாண்டுலேருந்தே அவங்களுடைய தபால் துறை அப்படின்றது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்போத்துலேருந்து இருந்துச்சான். 16ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 இடங்களில் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரஷ்யா வந்து என்ன பண்ணாங்கன்னா ஜோர்டம் ஒப்பந்தம் சொல்லிட்டு சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகளில் போட்டாங்க. இதன் மூலமாக சர்வதேச லெவலில் அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க எல்லா நாடுகள்லையும் அந்த தபால் துறை அப்படின்றது இவங்க வெற்றிகரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அந்த பர்சன் பீட்டர் தி கிரேட் அப்படின்றது அவர் தான் இதனுடைய வளர்ச்சி எல்லாத்துக்குமே பேஸாக இருந்திருக்கிறாரு. அண்டு அதுக்கப்புறம் கால மாற்றங்கள் வர எல்லாருமே ஃபோன் இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்க அந்த தபால்ன்றது கொஞ்சம் அப்படியே நலிவடைய ஆரம்பிச்சதுல. பட் இருந்தாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 3,90,000 வேலையாட்களை வச்சு அது மூலமாக இந்த தபால் துறையை ரன் பண்ணிங்கிறாங்கப்பா. 1994 போரிஸ் எல்சன் அப்படின்ற ஜனாதிபதி மூலமாக இந்த ஒரு டேவை சூஸ் பண்ணி டே ஆஃப் ரஷ்யன் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 14.
ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்லி ஈராக் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஈராக்கை பொறுத்த வரைக்கும் 1920 இது ஒரு தனி மாநிலமாக இருந்துச்சு. பிரிட்டிஷ்காரங்க இந்த சமயத்தில் இந்த பகுதி ஆண்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டன் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தாங்க 1932. பட் ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த முடியாட்சின்றது நடந்துகிட்டே தான் இருந்தது. மறைமுகமாக இவங்களுடைய ஆட்சின்றது பிரிட்டிஷ்காரங்களோட ஆட்சின்றது தொடர்ந்துட்டு தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்க பிடிக்காம மக்கள் புரட்சிகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதன் மூலமாக 1958 என்ன ஆச்சுன்னா இந்த 2ஆம் ஃபைசல் அப்படின்றவங்களுடைய ஃபேமிலி இந்த முடியாட்சி பண்ணிட்டு இருந்தாங்களா, அவங்க ஃபேமிலியை வந்து சுட்டுக் கொள்கிறாங்க. அதில் அவங்களுடைய மனைவி மட்டும் தப்பிச்சு வேறு நாட்டுக்கு தஞ்சம் போயிடுறாங்க. ஸோ இப்படி போக அவங்களுக்கு அந்த தலைமை பகுதி அப்படின்றத பார்த்தீங்கன்னா அப்போ அந்த இராணுவ படையினுடைய இம்பார்ட்டண்டான அந்த பர்சன் அப்துல் கரீம் காசின்றவர் அவர் முதல் பிரதமராக பதவி ஏற்கிறார். அப்படி முடியாச்சு போய் அவங்களுக்கு ஜனநாயகம்ன்றது உருவானதுனால தான் பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்லி ஈராக் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 14. பாஸ்டேல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து ஃப்ரெஞ்சு புரட்சின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் நம்ம சுதந்திரத்துக்காக நம்ம போராடணும்ல, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இது. இது வந்து 17ஆம் நூற்றாண்டிலே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அவங்களுடைய புரட்சி ஏற்படுத்தி ஜனநாயகம் வேணும்னு சொல்லிட்டு எல்லாருமே போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. அது மூலமாக ராணுவம் சப்போர்ட் பண்ணி இந்த நெப்போலியன் போனாபர்ட் அப்படின்ற பர்சனுடைய சப்போர்ட்டில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுதந்திரம் கிடச்சி ஜனநாயகம் கிடச்சிது. இதன் மூலமாக அதுக்கு முன்னாடி இந்த பர்சன்லாம் வந்து கிட்டத்தட்ட 16,000 பேர் வந்து தூக்கில் போட்டாங்களாம் நம்ம தப்பு பண்ணவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு பெரிய மாற்றங்கள் அரசியல்ன்றது உருவாக ஆரம்பிச்சது காரணமே இந்த பிரெஞ்சு புரட்சி தான். ஸோ அந்த ராணுவ படையினுடைய அணிவகுப்பு அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் இந்த ஜூலை மாதத்தில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் ஒரு 100 வருஷமாக இந்த கான்செப்ட்ன்றது பண்ணாமே இருந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பர்சன் தான் பார்த்தீங்கன்னா இதை நம்ம இந்த ராணுவ அணிவகுப்புகள்லாம் நடத்தி இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் கொண்டாட்டமாக பாஸ்டைல் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க ஜூலை 14 ஃப்ரான்ஸு. எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அந்த சந்தோஷம் ஆசை நிறைவேறினா தான் கிடைக்கும்னு நினைக்கிறது முழுமையான உண்மை இல்லையோன்னு தோணுது. ஏன்னா நீங்கள் சாதிச்சவங்களை போய் கேட்டால் இழந்த வாழ்க்கையை பற்றியும் அவங்க சொல்லுவாங்க. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது வரையும் கூட்டத்துடைய பிறகு நான் அவங்க பாண்டி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.